ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு யோகா டீச்சிங். ஸோ நம்ம வரக்கூடிய 2026 குரூப் 1, 2, 4 இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எல்லா ஆஸ்பிரண்ட்ஸுக்கும் ஜிகே சீரீஸ் வந்து நம்ம தொடர்ச்சியாக சமச்சீர் புத்தகங்களை ஹைலைட் பண்ணி பிடிஎஃப் கொடுத்துட்ருக்குறோம். டீச்சிங் வீடியோ ஆல்சோ. இதற்கான பிடிஎஃப் வந்து எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மறக்காமல் யோகா டீச்சிங் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹைலைட்டடான பிடிஎஃப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இன்க்ளூடிங் புக் பேக் ஆல்சோ. ஓகேங்களா? ஆல்ரெடி நான் வந்து 6th 6 லெசன்ஸு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 7th சமத்துவம் அரசியல் கட்சிகள் டோட்டல் 8 லெசன் முடிச்சிருக்கு. இது வந்து பாட நம்பர் 9th லெசன். ஓகே, 9வது லெசன் மாநில அரசு. ஓகே, பாலிட்டியை பொறுத்தளவு ஒவ்வொரு பாடமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக தான் இருக்கும். ஸோ படித்தது திரும்ப திரும்ப ரிப்பீட்டடான வார்த்தைகள் அதிகமாக இருக்கும். அது உங்களை வந்து இந்த பாடத்தில் ஒரு நல்ல புரிதலை ஏற்படுத்துறதுக்காக நீங்கள் திரும்ப திரும்ப ரீகால் பண்ணணும். என்னடா ரிப்பீட்டடான வார்த்தைகள் வரும்னு சொல்லி அவாய்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? மாநில அரசு டைரெக்டாக லெசன்குள்ளே போயிடலாம். ஓகே, இந்த பாயிண்ட் நோட் பண்ணுங்க. சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதிகளை வந்து சட்டமன்ற உறுப்பினர்னு சொல்லுவோம். ஓகே, அதாவது மக்களுடைய பிரதிநிதியாக இருப்பாங்க. சட்டமன்ற பேரவைக்கு நாமினேட் பண்ணக்கூடிய மக்களுடைய பிரதிநிதியை சட்டமன்ற உறுப்பினர்னு சொல்கிறோம். ஓகே, செகண்ட், இந்த அழகான ஒரு கோட்டையை பாருங்க இந்த படத்தில். இது என்ன கோட்டை அப்படின்னா, ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை. இந்த கோட்டையுடைய பேர் வந்து புனித ஜார்ஜ் கோட்டை. ஓகேங்களா? இந்த புனித ஜார்ஜ் கோட்டையில் வந்து முக்கியமாக தமிழகத்துடைய சட்டமன்ற பேரவை தலைமைச் செயலகம் அமைந்துள்ளது. எதில்? இந்த புனித ஜார்ஜ் கோட்டையில். இந்த புனித ஜார்ஜ் கோட்டையில் வந்து தமிழகத்துடைய சட்டமன்ற பேரவை தலைமைச் செயலகம் இந்த கோட்டையில் தான் அமைஞ்சிருக்கு. சட்டமன்றத்தில் உள்ள கீழவையில் தான் மாநிலத்துடைய நலன் காக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதற்கான சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று கூடி விவாதிப்பார். ஓகேங்களா? இந்த கோட்டையில் தான் என்ன பண்ணுவாங்க, மக்களுடைய நலத்திட்டங்களெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம். ஓகே, அடுத்து இந்தியாவில் வந்து எத்தனை ஸ்டேட் இருக்குது, எத்தனை யூனியன் பிரதேசங்கள் இருக்குன்னா, இதுதான் கரண்ட் டேட்டா. கரண்ட் டேட்டா வந்து 28 மாநிலம், 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கு. இந்த யூனியன் பிரதேசம் 8 யூனியன் பிரதேசத்தில் இந்தியாவுடைய தலைநகரான புதுடில்லியும் அந்த 8ல் இருக்கு. இந்த 8ல் 1 இந்தியாவுடைய கேபிட்டல் தலைநகரம்னு சொல்லக்கூடிய புதுடில்லியும் யூனியன் பிரதேசத்தில் அடங்கும். ஓகேங்களா? அடுத்து வாங்க இந்த பாக்ஸ். இந்திய நாடு வந்து ஒரு 2 வகையான அரசாங்கங்களை கொண்டுள்ளது. அது மத்திய அரசு ஒன்று, மாநில அரசு. மத்திய அரசு வந்து புதுடில்லியை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடியது மத்திய அரசு. சரிங்களா? அப்போ மத்திய அரசும் மாநில அரசுமே அதிகாரங்களை பகிர்ந்தளிக்கப்பட்டு செயல்படுறதுக்கு பேர் தான் கூட்டாட்சி முறைன்னு சொல்லுவோம். ஓகே, மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்டு கம்பைன் பண்ணி அதிகாரங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு பேர் கூட்டாட்சி முறை. நம்ம இந்திய நாடு வந்து நாடாளுமன்ற மக்களாட்சி அமைப்பை கொண்டிருக்கு. நம்ம அரசாங்கம் நல்ல முறையில் நடைபெறதுக்காக இந்திய குடியரசுத் தலைவரும், இந்தியாவுடைய பிரதம மந்திரி, அந்தந்த ஸ்டேட்டுடைய கவர்னர் ஆளுநர் மற்றும் முதலமைச்சர்களும் பொறுப்புடன் செயல்படுகின்றனர். என்ன என்ன விஷயத்துக்காக? நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து நல்ல முறையில் இயங்குவதற்காக இவங்கெல்லாம் கம்பைன் பண்ணி பொறுப்புடன் செயல்படுறாங்க. இந்த முறைக்கு பேர் தான் மத்திய அரசாங்கம்னு சொல்கிறோம். ஒரு ஸ்டோரி பேஸ்டாக இருக்கும். ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். நீங்கள் வந்து மத்தியில் மாநிலத்தில் என்னென்ன இப்போ மத்தியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா குடியரசுத் தலைவர், பிரதமர் அந்த மாதிரி சொல்கிறாங்களா. ஸ்டேட்னா கவர்னர், முதலமைச்சர், முதலமைச்சர் கீழே அமைச்சரவை, அமைச்சர்கள், எம்எல்ஏன்னு சொல்லுவாங்க, எம்பி, இந்த மாதிரி சம்திங். அப்போ இந்த ஒரு புரிதலாக நீங்கள் படிச்சுட்டே வரும்பொழுது ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் 10th +2 போகும்பொழுது நல்ல புரிதல் இந்த பாலிட்டியில் இருக்கும். அதனால் தொடர்ச்சியாக ஸ்கிப் பண்ணாமல் ஸ்கூல் புக் டேட்டாவை ஃபஸ்ட்டு நல்லபடியாக பார்த்துருங்க. அதுக்கப்புறம் எக்ஸஸ் சோர்ஸு படிக்கிறத 1 by 1 நடத்தி கொடுக்குறேன். சரிங்களா? இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் தனித்தனியான அரசாங்க அமைப்பு இருக்குது.
இந்த அமைப்புல வந்து ஆளுநர், முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் இருக்கிறாங்க. பாராளுமன்ற பேரவையில் உள்ளவர்களை பாராளுமன்ற உறுப்பினர் எனவும், சட்டமன்ற பேரவையில் உள்ளவர்களை சட்டமன்ற உறுப்பினர்களும் சொல்லுவாங்க. ஆகவே நம்மளுடைய இந்திய அரசியலமைப்புல மத்திய அரசும், மாநில அரசும் இணைந்தே செயல்படுவாங்க. பாராளுமன்ற பேரவையில இருக்கிறவங்கள பாராளுமன்ற உறுப்பினரும், சட்டமன்ற பேரவையில சட்டமன்ற உறுப்பினர்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சரி. இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள யாரு நியமிக்கிறாங்கன்னா, யாருமே நியமிப்பதில்லை. அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஒரு பொது தேர்தல் மூலம் மக்களால தேர்ந்தெடுக்கப்படுகிறார். யாரு? இந்த சட்டமன்ற உறுப்பினர். எம்.எல்.ஏ. ஓகே. சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து மக்களால் தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். தேர்தலுக்காக நாடு வந்து மக்கள் தொகையை பொறுத்து பல தொகுதிகளாக பிரிப்பாங்க. அந்த ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு வேட்பாளர் நியமனம் பண்ணுவாங்க. 18 ஏஜ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடிய உரிமை, தங்களுடைய வாக்காளர்கள அவங்க வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி வெற்றி பெற்றவரை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கிறோம். சட்டமன்ற உறுப்பினர்னா என்னங்க? எம்.எல்.ஏ. தேர்தல்களை நடத்துவதும், அவற்றை கண்காணிப்பதும் இந்திய தேர்தல் ஆணையத்துடைய பணி. இது உங்களுக்கு தெரியும். அதேபோல எந்த கட்சியில் அதிக எண்ணிக்கையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ, அந்த கட்சியே பெரும்பான்மை கட்சியாக உருவாகிறது. அப்ப ஆளுநர் என்ன பண்ணுவாங்க? பெரும்பான்மை கட்சியுடைய தலைவரை அழைத்து, மாநில அரசாங்கத்தை அழைக்குமாறு அழைப்பு விடுப்பார். ஓகே. அப்ப சட்டமன்ற உறுப்பினர்களை பெரும்பான்மை கட்சியே மாநிலத்துடைய ஆளுங்கட்சியாக உருவாகுது. அந்த பெரும்பான்மை கட்சிக்கு அடுத்த நிலை நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க அடுத்த நிலையில் எந்த கட்சியில அதிக உறுப்பினர்கள் இருக்காங்களோ, அவங்கள கொண்டு சட்டமன்ற பிரதான எதிர்க்கட்சி உருவாகுது. ஒண்ணும் இல்லைங்க. எலக்ஷன் நடக்குது. அதிக எண்ணிக்கையில வந்து வின் பண்றவங்க வந்து அது ஆளுங்கட்சியா இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள வச்சு எதிர்க்கட்சியா ஆவாங்க. அவ்வளோதான் சிம்பிள். அப்ப ஆளுங்கட்சியை சேராத வேறு பல கட்சிகளை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சின்னு சொல்லுவாங்க. இது புக் பேக்ல வரும். ஓகே. அவ்வளோ. அடுத்து மாநில அரசாங்கத்துல யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, ஆளுநர் இருப்பாங்க, முதலமைச்சர், அமைச்சர் இருப்பாங்க. இந்திய குடியரசுத் தலைவர் தான் 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஆளுநரை நியமிப்பார். கேட்கலாம். ஆளுநரை நியமிப்பவர் யாருன்னா, இந்திய குடியரசுத் தலைவரா. எவ்வளோ 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஆளுநரை நியமிப்பார். அந்த ஆளுநர் என்ன பண்ணுவார்னா, பெரும்பான்மை உறுப்பினர்கள் கொண்ட ஆளுங்கட்சியுடைய தலைவர முதலமைச்சராக நியமிப்பார். ஆளுநர் வந்து முதலமைச்சரோடைய ஆலோசித்து, தம் கட்சியுடைய உறுப்பினர்களை கொண்டு அமைச்சரவை, அதாவது மந்திரி சபையை உருவாக்குவாங்க. அந்த அமைச்சரவை வந்து மாநிலத்தில் 5 ஆண்டு ஆட்சி புரியும். ஓகே. தேர்தல்ல வின் பண்ணதுக்கப்புறம் அந்த நாட்ட வந்து 5 ஆண்டுகள். இப்ப தமிழ்நாட்டுல ஒரு எலக்ஷன் நடக்குதுன்னா, அவங்க வின் பண்ணாங்கன்னா 5 இயர்ஸ் அவங்களுக்கு கீழ தான் ஆட்சி நடக்கும். மக்களுக்கு அவங்க சொன்ன கொள்கைகளை, திட்டங்களை வந்து செயல்படுத்துவாங்க அந்த 5 இயர்ஸ். ஓகே, ஓகே. அப்ப ஆளுநர் ஆகுறதுக்கு என்ன கிரைட்டீரியா? முதலமைச்சர் ஆகணும்னா என்ன தகுதி? என்ன வயசு? இந்த மாரி நிபந்தனைகள்லாம் நீங்க ஆளுநராக வர விரும்பினால் இந்திய குடிமகனா இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு. 35 வயது நிறைவடைந்தவராக இருக்க வேண்டும். வாழ்வில் சிறந்த நிலையில் இருக்க வேண்டும். இவை மட்டுமல்ல, எவ்வித வருவாய் தரக்கூடிய எந்த ஒரு அரச பதவியிலும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டு கவர்னர். அடுத்து சிஎம். சிஎம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 25 வயசு நிறைஞ்சிருக்கணும். சட்டமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும். ஒருவேளை சட்ட மேலவை உறுப்பினர்னா ஏஜ் வந்து 30. 30 வயசு நிறைவடைந்திருக்கணும். சட்டமன்ற உறுப்பினர்னா 25. அதாவது சிஎம்முக்கு வந்து 25, கவர்னருக்கு வந்து 35, சட்டமன்ற மேலவைனா 30 வயசு நிறைவடைந்திருக்கணும். இந்த ஏஜ்லாம் வந்து கன்ஃப்யூஷன் ஆகும். நோட்டு போட்டு எழுதுங்க. கவர்னரா 35, சிஎம்மா 25, சட்ட மேலவை உறுப்பினரா 30. இந்த மாரி பாக்ஸ் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஓகே. ரைட்டு. சட்டம் அதாவது மாநில சட்டமன்றத்தில் வழக்கமாக 2 அவை இருக்கும். ஒண்ணு மேலவை, இன்னொன்னு கீழவை. இதனை ஈரவை சட்டமன்றம் அல்லது சட்டசபைன்னு சொல்லுவாங்க. சட்டமன்ற மேலவை என்பது சட்டமன்ற சபை. இதன் உறுப்பினர்கள் தான் சட்ட மேலவை உறுப்பினர்ன்னு சொல்லுவாங்க. சட்டமன்ற மேலவைனா என்னங்க? சட்டமன்ற சபை.
இதனுடைய உறுப்பினர்கள் தான் சட்ட மேலவை உறுப்பினர்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை. யாரு? இந்த சட்ட மேலவை உறுப்பினர்கள் வந்து மக்களால டைரக்ட்டா தேர்ந்தெடுக்க போறதில்ல. அந்த கீழவை என்பது தான் சட்டமன்ற சபை. இதன் உறுப்பினர்கள் தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆவார். எம்.எல்.ஏ. இவங்கள தான் மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க? நேரடியாக தேர்ந்தெடுப்பாங்க. அப்ப சட்ட மேலவை உறுப்பினர்களுக்கு வந்து நேரடியா தேர்ந்தெடுக்க முடியாது. கீழ வந்து பாருங்க, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த எம்.எல்.ஏவுக்கு மக்களால் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டுல மேலவை, கீழவைன்ற அமைப்புல நம்ம தமிழ்நாட்டுல வந்து கீழவை மட்டும் தான் இருக்கு. எதனால தமிழ்நாடு வந்து ஓரவை சட்டமன்றம். இதுல புக்ல எல்லாம் நோட் பண்ணிக்கங்க. 1986ல வந்து எம்ஜிஆர் அவர்கள், டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க? சட்டமன்ற மேலவைய ஒழிச்சிருப்பாங்க. 1986 நோட் பண்ணிக்க. ஓகே. மாநில சட்டமன்றத்துடைய ஓர் ஒருங்கிணைந்த பகுதியா வந்து ஆளுநர் செயல்படுறாரு. இவர் மாநில நிர்வாகத்துறையுடைய தலைவராகவும், மகத்தான அதிகாரங்களையும் உடையவராக திகழ்கிறார். ஓகே. ஆளுநர் வந்து மாநில அரசாங்கத்துடைய அனைத்து நிர்வாகத்துறை நடவடிக்கைகளும் ஆளுநரின் பெயரால் தான் நடைபெறுது. மாநிலத்தில் உள்ள அரசு பல்கலைக்கழகத்துடைய வேந்தராகவும் அவர் இருக்கிறார். ஓகே. மாநில சட்டத்துறையால் இயற்றப்படுகிற அனைத்து சட்ட முன்வரைவுகளும், அதாவது மசோதா, ஒரு புதுசா மசோதா சட்டங்கள் பாஸ் பண்ணுதா, அது ஆளுநருடைய ஒப்புதலுக்கு பின்னரே சட்டமாகின்றன. மேலும் யார் யாரெல்லாம் ஆளுநர் நியமிக்கிறார்னா, மாநில தலைமை வழக்குரைஞர், மாநில பணியாளர் தேர்மா மாநில பணியாளர் தேர்வாணையத்துடைய தலைவர். ஸோ அதாவது தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி. அவங்களுடைய உறுப்பினர்கள், மாநில தலைமை தேர்தல் ஆணையர், அரசு பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர்கள் போன்றோரை ஆளுநர் நியமிக்கிறார். நோட்டு போட்டு அப்படியே பாயிண்ட் பாயிண்டா நோட் பண்ணீங்கன்னா, ஈஸியா பாடத்த முடிச்சிடலாம். ஓகே. அடுத்து பெயரளவு தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநிலத்துக்கு கவர்னர். உண்மை அதாவது ட்ரூவான லீடர்னா சிஎம் தான். ஒரு மாநிலத்துடைய உண்மையான தலைவர்னா முதலமைச்சர் தான். பெயரளவுனா ஆளுநர். உண்மையான தலைவர் முதலமைச்சர். ஓகே. அரசாங்கத்துல வந்து சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை என 3 பிரிவு இருக்கு. இந்த சட்டமன்றம்ன்றது சட்டங்களை இயற்றுகிறது. இந்த நிர்வாகத்துறைன்றது சட்டங்கள செயல்படுத்தும். இந்த நீதித்துறைன்றது சட்டங்களை நிலைநாட்டும். நோட் பண்ணிக்கங்க. எது எதுன்னு என்னென்னன்றத தெரிஞ்சுக்கிறணும். ஓகே. மாநில அளவில் மிகப்பெரிய நீதித்துறை அமைப்பாக இருப்பது வந்து உயர் நீதிமன்றம். புக் பேக்ல இருக்கு. இவ்வமைப்பு வந்து சுதந்திர தன்மையுடன் செயல்படுது. ஒவ்வொரு ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு உயர் நீதிமன்றம் இருக்கும். அந்த நீதிமன்றத்துல ஒரு தலைமை நீதிபதி பிளஸ் மற்ற நீதிபதிகள் இருப்பாங்க. ஆனா, எல்லா ஸ்டேட்லயும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரே மாதிரியாக இருக்காது. இங்க எப்படின்னா, ஒரு ஸ்டேட்ல வந்து ஒரு தலைமை நீதிபதி பிளஸ் இதர நீதிபதின்னு வச்சுக்கங்களேன். சில இடத்துல வந்து இந்த டேட்டா வந்து மாறும். ஓகேங்களா? அதத்தான் இங்க குடுத்துருக்கு. உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி எண்ணிக்கை எல்லா மாநிலங்களிலும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. குடியரசுத் தலைவரால் தான் தலைமை நீதிபதி வந்து நியமிக்கப்படுகிறார். தலைமை நீதிபதி தமக்கு 62 வயது ஆகும் வரை அந்த பதவியில் இருப்பார். அப்ப உயர் நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி ரிட்டயர்மென்ட் ஏஜ் என்னங்க? 62. உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியுடைய ஓய்வு வயது வந்து 62. அடுத்து பிற நீதிமன்றங்கள் மாவட்ட அளவில் நீதிமன்றங்களும் தீர்ப்பாயங்கள் இருக்குது. வேற குடும்ப நல நீதிமன்றங்களும் உள்ளன. அவைக்கு திருமணம், குடும்பம் தொடர்பாக எழக்கூடிய சண்டை சச்சரவுகளை தீர்த்து வைக்கின்றன. அவ்வளோதாங்க பாடம் முடிஞ்சுச்சு. பாட சுருக்கம். இதில் வந்து இந்தியா 29 மாநிலங்களில் 28, 7 யூனியனில் 8 யூனியன். இதை நோட் பண்ணிக்கோங்க. வேற மாநில அரசுடைய தலைவர் வந்து கவர்னர், ஆளுநர் வந்து 5 ஆண்டுகளுக்கு குடியரசுத் தலைவராக நியமிக்கப்படுகிறார். ஓகே. வேற மாநில அரசுடைய நிர்வாக அதிகாரம் முதலமைச்சர்கிட்ட இருக்கு. பெரும்பான்மை கட்சியோட தலைவர் தான் முதலமைச்சர். ஓகே. முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவை குழுவினர் சட்டமன்றத்திற்கு கூட்டு பொறுப்புடையவர்கள். ஓகே. அவ்வளோதான் சிம்பிள். இப்படியே சொற்களஞ்சியம் பாருங்க. சட்டமன்றம்னா லெஜிஸ்லேட்டிவ், மந்திரி சபைனா கேபினட், நிர்வாகம் சார்ந்தனா எக்ஸிக்யூட்டிவ், நீதித்துறைனா ஜுடிஷியரி. ஓகே. அவ்வளோதான். புக் பேக் பார்த்துலாம். இதோட அந்த பாடம் முடியுது. சிம்பிள் சின்ன பாடம் தான். டக்குன்னு முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட்டு மாநில சட்டமன்றத்துடைய உறுப்பினராவதற்கு குறைந்தபட்ச வயது வந்து 25 வயது.
இந்தியாவில் உள்ள மொத்த மாநிலங்கள் எண்ணிக்கை 28, 8 யூனியன் பிரதேசம். மாநில அரசு என்பது வந்து மாநில அரசுடைய துறைகள் சட்டமன்றம். அப்ப ஆ மற்றும் ஆவண்ணா. மாநில அரசுடைய நிர்வாகத்தின் ஒட்டுமொத்த தலைவர் வந்து ஆளுநர். முதலமைச்சர் மற்றும் ஏனைய அமைச்சர்களை நியமிப்பவர் ஆளுநர் தான். முதலமைச்சர் என்பவர் வந்து ஒரு பெரும்பான்மை கட்சியோட தலைவர். அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. மாநில அரசுடைய 3 முக்கிய நிர்வாகம்னா சட்டமன்றம் சட்டத்தை இயற்றும், நிர்வாகத்துறை சட்டத்தை வந்து செயல்படுத்தும், நீதித்துறை பாதுகாக்கும் பார்த்தோம். ஓகேங்களா? ஆப்ஷன் இ தான். கோடிட்டிடம். டேஸால் ஆளுநர் நியமிக்கப்படுகிறார்னா குடியரசுத் தலைவர். சட்டமன்றத்துடைய பெரும்பான்மை தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் தான், சிஎம் தான். தேர்டு, மாநில அரசுடைய உச்சபட்ச நீதி அமைப்பு உயர்நீதிமன்றம் பார்த்தோம். ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 62. சாமாவு என்பதன் விரிவாக்கம் வந்து சட்டமன்ற உறுப்பினர். ஒரு குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்த அனைத்து வாக்காளர்களும் தேர்ந்தெடுக்கப்படுபவர் டேஸ் ஆவர்னா சட்டப்பேரவை உறுப்பினர். 6, சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் ஆளுங்கட்சியை சாராதவங்க என்ன சொல்லுவாங்க? எதிர்கட்சின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து பொறுத்துக. சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து சட்டமன்றம். ஆளுநர் வந்து மாநிலத்துடைய தலைவர். முதலமைச்சர் வந்து பெரும்பான்மை கட்சியோட தலைவர். யூனியன் பிரதேசம் வந்து 7ன்னு கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக ஸ்கூல் புக்கில் 7ன்னு கொடுத்து அடித்தோம். ஆனால் 8. ஓகே, ஆனால் இது ஆப்ஷன். புனித ஜார்ஜ் கோட்டை வந்து தலைமைச் செயலகத்தில் இருக்குது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வேற கீழ்காணும் வாக்கியங்களை சரியானவை டிக் செய்யவும், கீழ்காணும் வாக்கியங்கள் தவறானவை. ஆளுநர் வந்து இந்திய குடிமகனாக இருக்கணும். ஓகே. 25 வயசு நிரம்பியவராக இருக்க வேண்டும். தப்பு. 35. ஓகே. நல்ல மனமுடையர். ஓகே. லாபம் தரும் எந்த பதவியிலும் இருக்கக்கூடாது. அப்போ இந்த ஆவணா தான் தவறானது. அடுத்து கீழ்காணும் வாக்கியங்கள் சரியா தவறா என்பதை ஆராய்க. அரசு செயல்படுவதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுப்புடையவர்கள். கரெக்ட் தான். ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை சாராத அனைத்து அரசியல் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சியும். கரெக்ட் தான். சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுடைய பிரதிநிதிகள் அல்ல. தவறு. பிரதிநிதிகள் தான். அல்லன்னு கொடுத்துருக்கு. அப்போ தப்பான ஸ்டேட்மெண்ட். அடுத்து ஈரவை என்பதற்கு சரியான விளக்கத்தை தேர்ந்தெடு. இரு முதலமைச்சருக்கு கொண்ட சட்டமன்றம் கிடையாது. ஆண் மற்றும் பெண் உறுப்பினர் கொண்ட கிடையாது. மேலவை மற்றும் கிளைகள். இதுதான் கரெக்ட். அடுத்து 4th, இந்தியா கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை கொண்டிருக்கு. கரெக்ட் தான். ஏன்னா காரணம் இந்திய அரசியலமைப்புடைய அதிகாரம் மத்திய மற்றும் அதாவது கூட்டாட்சி அரசாங்கம்னா சென்ட்ரலும் ஸ்டேட்டும் அவங்களுடைய அதிகாரத்தை பகிர்ந்துக்கிறது தான் கூட்டாட்சின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ கூற்று காரணத்தை சரியாக தான் விளக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த லெசன் வந்து பார்க்கலாம். மறக்காமல் யோகா டீச்சிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய பிடிஎஃப் யோகா டீச்சிங்ன்ற டெலகிராமில் இந்த வீடியோக்குள்ளே அட்டாச் பண்ணுற லிங்க்கை ஜாயின் பண்ணி மறக்காமல் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஸோ மச்.